எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்டில் ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஒரு நாள் டெம்பிள் ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் மறக்காமல் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் போன ஊர் வந்துட்டு மைசூர் கிட்ட இருக்கிற சிவன் கோயில், அதுதான் நஞ்சன்கூட். ஸோ அங்கே முதல்ல பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு சின்ன மாடு கண்ணுக்குட்டி இருந்தால் அம்மா அதுக்கு பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் அழகாக அம்மா பின்னாடியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, அதனால இந்த கோபுர தரிசனத்தை பண்ணிட்டோம். கோபுர தரிசனம் பண்ணுறது புண்ணியம், ஆனால் இந்த மாதிரி ஒரு கோபுர தரிசனம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம பார்த்த நிறைய கோபுரம் ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்துட்டு சந்தனத்திலே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய கலரில் இருக்குது. ரொம்பவே அழகாக அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஒரு வாட்டியாவது மைசூர் கிட்ட போனீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் உள்ளேருந்தும் கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே கோயிலை சுற்றி ஒரு வாட்டி சுற்றி வந்தோம். முதல்ல அங்கே இருக்கிற நந்தியை தரிசனம் பண்ணிக்கிட்டோம். நந்தியும் ரொம்ப பெருசாக அழகான ஒரு நந்தி. ஸோ நந்தியை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போய் சிவனை தரிசனம் பண்ணோம். பட் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுக்க முடியாததுனால நான் ஜஸ்ட் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து அங்கே இன்னொரு சிவன் இருக்காங்க. சின்ன பார்க் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பார்க்கில் ஒரு சிவன் ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்குது. ஈவினிங் டைம்லலாம் இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்பவே ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம். நீங்களும் மறக்காமல் வாங்க, வந்து இந்த கோயில் எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஊரில் இந்த கோயிலை பார்த்துட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஊரோட ட்ரிப் இப்போ முடியுது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஊருக்கு போகலாம் வாங்க. அடுத்து நாங்கள் போன ஊர் வந்துட்டு ஹெடத்தலை. இதுவும் நஞ்சன்கூட் கிட்டேயே இருக்கிற ஒரு லக்ஷ்மி காந்த சுவாமியோட பெருமாள் கோயில். இந்த கோயில் உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமான ஒரு கோயிலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்பவே பழமையான ஒரு கோயில் கூட. ஸோ இந்த கோயிலில் தான் நாங்கள் ஒரு மிராக்கல் பார்த்தோம். அது என்னன்றதை நீங்களும் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பாருங்கள், இதுதான் கோயிலோட கோபுரம். உள்ள சில உற்சவ மூர்த்தி எல்லாம் வச்சுருந்தாங்க. இது பஞ்ச நாகம், அப்புறம் கருடர், அப்புறம் பிள்ளையார் சிலை இருந்துச்சு. பிள்ளையாரையும் கும்பிட்டுட்டு துவஜஸ்தம்பத்தை பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை தான். ஸோ இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு ஒரு விசேஷம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. அது என்னென்னா, அவங்க சொல்கிற சில பூஜையை பண்ணாக்கா 3 வாரத்துக்குள்ளவே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு எதிரிலேயே கோபாலகிருஷ்ண சுவாமியோட சந்நிதி இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே தான் நாங்கள் பார்த்த அந்த மிராக்கல் இருக்குது. அது என்னன்னா, ஆண்டாள் அம்மனோட சிலை. ஸோ ஆண்டாள் அம்மனோட சிலை இது நார்மலாக தானே இருக்குது, இதில் என்ன ஆச்சரியம் நீங்கள்லாம் யோசிக்கலாம். அது என்னன்னா, இவங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாமிக்கு ஆர்த்தி காமிச்சாங்க. ஆர்த்தி காமிக்கும் போது பாருங்கள், அந்த முகம் இப்போ நார்மலாக இருக்குது. அவங்க நாராயணான்னு சொல்லும் போது அந்த அம்மாவோட கண் அப்படியே திறந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு க்ளோ இருந்துச்சு. ஸோ இந்த மிராக்கலை இப்போ நீங்களே பாருங்கள்.
நாராயணா. இதுதான் நான் சொன்ன அந்த அதிசயம். பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட மூலவர் லக்ஷ்மிகாந்த சுவாமி பெருமாளை பார்த்துட்டு வெளியே வந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக நிறைய செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஊருக்கு போயிட்டோம். ஸோ அடுத்து நாங்கள் வந்த ஊர் தான் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ரங்கநாத சுவாமி, இங்கேயும் பெருமாள் தான், ஆனால் சயன கோலத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த சுவாமியை பார்க்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ கோபுர தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். உள்ளே போய் சுவாமியெல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து நமக்கு தான் ஷாப்பிங் பண்ணாலும் பண்ணலனாலும் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப இஷ்டம் ஆச்சு. ஸோ அதனால் நான் விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக நிறைய பொருட்கள் இருந்துச்சு. நல்ல உடன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே உடன் பெயிண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். இருந்தாலும் அம்மா வந்துட்டு ரியலான ஷாப்பிங்கில் இறங்கிட்டாங்க. அது என்னென்னா, அங்கே இரும்பு கடை இருந்துச்சு. வீட்டில் எத்தனை தோசை தவா இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு தவாவை பார்த்தா வாங்கணுன்னு வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் ஒரு ஆசை தான். ஸோ அந்த மாதிரி அம்மாவும் ஒரு தோசை தவாவை பார்த்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே குட்டி குட்டி செராமிக் ஜார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி வீட்டில் இருந்ததால் நான் இதெல்லாம் வாங்கலை. பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி இந்த கடாய் அந்த கடாயின்னு பார்த்து ஃபைனலாக ஒன்று டிசைட் பண்ணி ஒரு தவா ஒரு கடாய் வாங்கினாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு குட்டி உரல்கல். இந்த மினியேச்சர் உரல்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அங்கே ஹார்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஊதுவத்தி ஸ்டாண்ட் அதெல்லாம் உடனில் இருந்துச்சு. நாங்கள் ஒரு சின்ன சாம்பிராணி வைக்கிற ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம், பிரமிட் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே நிறைய உடன் டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் அந்த போன கடைக்கே போய் நாங்கள் பேரம் பேசி அந்த தவாவும் கடாயும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு ஒரு சின்ன உரல்கல் அப்படின்னா ஸ்டீலில் வாங்கினோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதை கேட்டேன். அம்மா அதை செக் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதான், இதோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் இளநீர் குடிக்கிறோம். ஸோ வாங்க. பாருங்கள், அம்மா இளநீர் குடிக்கிறாங்க. வீடியோ எல்லாம் நான் தான் எடுத்தேன், அதனால நான் வீடியோவில் அவ்வளோவா வரமாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போன கோயில் வந்துட்டு நிமிஷாம்பா தேவியோட கோயில் தான். இதுவும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோயில் தான். நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் இது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பெரிய நதி இருக்குது. ரொம்பவே அழகாக பெரிய ஒரு நதி. ஆனால் தண்ணி நிறைய இருந்ததுனால எங்களால் போக முடியல. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு நதியை தூரத்துலேருந்து காமிக்கிறேன். நதி கிட்ட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி எந்த கோயில்லையும் வீடியோ எடுக்க முடியல சாமியை. அதனால நான் ஒரு சின்ன பிக்சரை கிளிப்பாக போட்டிருக்கேன், பாருங்கள். அவ்வளோதான். இன்னைக்குனா இது இன்னைக்கு போனதில்லை, வரமாலக்ஷ்மி டைமில் போனது இந்த ட்ரிப்பு. பட் இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ரிப் இங்கே முடியுது. அடுத்த ட்ரிப்பில் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அன்டில் தென் ஸ்டே வித் அஸ் இன் ஆர் நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். டேக் கேர், பாய். மறக்காமல் நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.